ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபி. பொதுவாக வெண்டைக்காவில் நம்ம சாம்பார், பொரியல், புளிக்குழம்பு இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ வெண்டைக்காவை வித்தியாசமாக எப்படி செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கூட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் கூட்டு. ஆனால் நம்ம நார்மலாக கூட்டு செய்கிற மாதிரி செய்ய போகிறதில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் கூட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரும்போது ஜீரகமும் காய்ந்த மிளகாவும் சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்துடலாம். நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துடலாம். வெண்டைக்காவை சின்ன சின்ன ஸ்லைசஸாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த கூட்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கியாச்சு. இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும் போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து சேர்த்துடலாம். காரத்துக்கு மிளகாய் மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆயில் கூட விட்டுக்கலாம். நம்ம இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துருக்கோம். இனிமேல் தான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். ஏன்னா வெண்டைக்காய் பொதுவாகவே வழுவழுப்பாக இருக்கும். அந்த வழுவழுப்பை நீக்கிறதுக்காக நம்ம தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம வதக்கிட்டே இருக்கணும், ரொம்ப வழுவழுன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க, ஸ்டிக்கினஸ் அப்படியே போகாமல் இருக்குது அப்படின்னா தயிர் சேர்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸ் சீக்கிரம் போயிடும். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம இது மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூடவே 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. பேஸ்ட் இப்போ ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ வெண்டைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 70% வெண்டைக்காய் நல்லா குக் ஆகிட்டு வழுவழுப்பு இல்லாமல் இருக்கும். இப்போது இதோடு நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். நம்ம நிறைய பருப்பு சேர்க்கல, கொஞ்சமாக தான் பருப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். அந்த மிக்ஸி ஜாரை தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி அந்த வாட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வெண்டைக்காய் எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இப்போது 15 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சுவையான வெண்டைக்காய் கூட்டு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.